இன்னைக்கான டாபிக் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்காத பொருட்கள் அப்படின்னா என்ன? இந்த பொருள் எல்லாம் தாயாருக்கு பிடிக்காது அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? ரெண்டுமே உண்மை. ஒரு வீட்டுல சந்தோஷமா இருக்கிறோம்னா அடுத்த நிமிஷமே ஏதாவது ஸ்வீட் பண்ணும்பொழுது அதுல ஒரு நல்ல நறுமணத்தை இயற்கையிலேயே அது என்ன பண்ணும்னா உருவாக்கி கொடுக்கும். மகாலட்சுமிக்கு பிடிக்காத பொருள், இந்த குணம் வந்து மகாலட்சுமிக்கு பிடிக்காத ஒரு குணமாகவே நாம எடுத்துக்கலாம். அதனால எக்காரணத்தை முன்னிட்டும் துணிகளை இவர்களிடத்துல அம்பாள் விரும்பி உறைந்தால்தான் அந்த சுறுசுறுப்பு தன்மையும் எல்லாமே இருக்கும். உண்மையா சொல்லணும்னா நம்ம வீட்டுடைய எதிர்மறைகளை உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது யார் அப்படின்னா கணவனோடு சேர்ந்து வாழக்கூடிய பிராப்தம் ஏதோ ஒரு வகையில பிரச்சனையாகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லப்படுது. அதனால பெண்கள் தயவு செய்து என்ன பண்ணாதீங்கன்னா இந்த தவறுகளை செய்ய வேண்டாம். ஏப்ரல் மாதம் 26, 27 2 நாட்கள் 4 to 6 மணிக்குள் 2 மணி நேரம் ஜூம் வீட்டு வாயிலாக நடைபெற இருக்கிறது. கீழே தந்திருக்கிற எண்களுக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்தால் போதும். கட்டணத்திற்கு உட்பட்டது. உங்க லைஃபை எப்படி நீங்க மாத்தி அமைச்சுக்கிறது, எந்த பிரச்சனையில இருக்கீங்க, அதுல இருந்து எளிமையா எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் குருஜி இந்த வகுப்புல கத்துக் கொடுக்க இருக்காங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சதீசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சிறப்பு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களோட பதிவுகள் எல்லாம் ரொம்ப உற்சாகமா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமுமே நீங்க சொல்லக்கூடியது எல்லாம் ரொம்ப பயனுள்ள தகவலா மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையில என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி அவங்க லைஃபை மாத்திக்கணும்னு ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க. குருஜி, இன்னைக்கான டாபிக் என்னன்னா மகாலட்சுமி தாயார் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த செயல்கள்லாம் தாயாருக்கு பிடிக்காது, எப்படி பூஜை பண்ணணும், என்ன நைவேத்தியம் பண்ணணும், எந்த மலர்கள் உகந்தது அப்படின்னு. இன்னைக்கான டாபிக் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்காத பொருட்கள் அப்படின்னா என்ன? இந்த பொருள் எல்லாம் தாயாருக்கு பிடிக்காது அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? அதாவதுமா, மகாலட்சுமி தாய் எப்பொழுதுமே நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், மகிழ்ச்சி உறையும் இடத்தில் வாசனை இருக்கிற இடத்தில். இது ஏதாவது ஒண்ணு பண்ணா போதும். ஒண்ணு வாசனை வந்தா மகிழ்ச்சி வரும், இல்ல மகிழ்ச்சி வந்தா வாசனை வரும். இது ரெண்டுமே உண்மை. ஒரு வீட்டுல சந்தோஷமா இருக்கிறோம்னா அடுத்த நிமிஷமே ஏதாவது ஸ்வீட் பண்ணும்பொழுது அதுல ஒரு நல்ல நறுமணத்தை இயற்கையிலேயே அது என்ன பண்ணும்னா உருவாக்கி கொடுக்கும். மகாலட்சுமிக்கு பிடிக்காத பொருள் அது என்ன? என்ன இருந்தா அம்பாள் வந்து ரொம்ப வெறுத்துருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அழுக்கு துணிகள் அம்பாளுக்கு சுத்தமாக பிடிப்பது இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா துணிகளை மட்டுமே வாங்கி தேக்கி வைப்பாங்க. அவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, துணிகள் இருப்பவருடைய இடத்துல பணம் பெரிதாக தங்குவது இல்லை. ஒண்ணு அப்படி துணிகளை நிறைய வாங்கினா ஒரு துணி எத்தனை முறை வாங்கியிருக்காங்களோ அந்த துணியை அடுத்தடுத்து பயன்படுத்துற மாதிரி அந்த துணியை மடித்து வைத்து அது எப்பொழுதுமே புதிது போல வச்சிருக்காங்க தெரியுமா? இவங்கள பொறுத்தல பிரச்சனை இல்லை. ஆனா துணி வாங்குவேன், ஆனா அதை வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு முறை போடுவேன், அதுக்கப்புறம் அதை நான் பயன்படுத்தவே மாட்டேன். அது ஏதோ ஒரு வகையில அழுக்கா இருக்கும், அல்லது சுருட்டி போட்டுருவேன், அல்லது 2 நாள் 3 நாள் துணி ஊற வைத்து எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு இந்த குணம் வந்து மகாலட்சுமிக்கு பிடிக்காத ஒரு குணமாகவே நாம எடுத்துக்கலாம். அதனால எக்காரணத்தை முன்னிட்டும் துணிகளை உங்களுக்கு துவைக்கிற தன்மை வருதுன்னா அதை அன்னன்னைக்கு முடிச்சு அன்னன்னைக்கு அதை என்ன பண்ணிடுங்கன்னா அப்புற படுத்திடுங்க. அழுக்கு துணிகள் சேகரிக்கப்பட்டு அது 1 நாள் 2 நாளைக்கு மேல் வீட்டிற்குள் இருந்தால், வீட்டிற்கு வெளியில கொண்டு போய் போட்டா கூட பரவாயில்ல, ஆனா வீட்டிற்கு உள்ள இருந்தால் இந்த செயலால் நம் வீட்டில் சோகமும் சண்டையும் வருத்தமும் ஏற்படும் அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னா வீட்டுடைய தலைவாசல். இந்த வீட்டுடைய தலைவாசல்ல எக்காரணத்தை முன்னிட்டும் விரிசல் ஏற்பட்டு தாழ்பால் என்பது சரியாக இல்லாமல் இருந்து தலைவாசல்ல நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், நிறைய முடிச்சுக்கள் கட்டி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய எந்திரங்களை வாங்கி திருஷ்டி என்ற பெயர்ல மாட்டி வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப தலைவாசல் உடைந்திருந்தாலோ, தலைவாசல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து நிறைய பொருட்கள் கட்டப்பட்டு இருந்தாலோ, தலைவாசல்ல வந்து திருஷ்டி என்ற பெயர்ல நிறைய எந்திரங்களும் முடிச்சுக்களும் கட்டப்பட்டு இருந்தாலோ அம்பாளுக்கு பிடிப்பது
இல்லை. அதனால இந்த செயலாலும் அம்பாள் என்ன ஆகிடுவாங்க அப்படின்னா வெறுத்துடுவாங்க. அந்த வீட்டுக்குள்ள தன்னுடைய இருப்பிடத்தை வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவா ஸ்நானம் செய்வதில் அம்பாள் வந்து ரொம்ப விருப்பம் உடையவளாக இருக்கிறார். யாருக்கு வந்து ஒரு நாளைக்கு இருவேளை குளிக்கிற பழக்கம் இருக்கிறதோ இவர்களிடத்துல அம்பாள் விரும்பி உறைந்தால்தான் அந்த சுறுசுறுப்பு தன்மையும் எல்லாமே இருக்கும். உண்மையா சொல்லணும்னா நம்ம வீட்டுடைய எதிர்மறைகளை உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது யார் அப்படின்னா வீட்டுடைய கழிவறை தான். இந்த கழிவறை எப்பொழுதெல்லாம் ஒரு படுக்கை அறைக்கு இணையான தூய்மையில் இருக்கிறதோ அது நல்லது. ஒருவேளை அந்த கழிவறை தூய்மையாக இல்லை, அதுல எப்போதுமே ஈரத்துணியை தான் நான் போடுவேன். நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து ஈரத்துணியை அடிக்கடி அடிக்கடி கழிவறையில போட்டா கணவன் விலகி இருப்பார் என்று சாஸ்திரம் சொல்லுது. பெண்கள் எல்லாம் தான் பயன்படுத்தக்கூடிய ஆடைகளை ஈரமாக்கி ஈரமாக்கி கழிவறையிலேயே வைத்து அதை காய வைக்கல உலர்த்தல அப்படின்னா அந்த பெண்ணை விட்டு அந்த கணவன் விலகி இருப்பாராம். கணவனோடு சேர்ந்து வாழக்கூடிய பிராப்தம் ஏதோ ஒரு வகையில பிரச்சனையாகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லப்படுது. அதனால பெண்கள் தயவு செய்து என்ன பண்ணாதீங்கன்னா இந்த தவறுகளை செய்ய வேண்டாம். அதுக்கு அடுத்தபடியா அம்பாள் வந்து எப்போதுமே வீட்டுல வந்து சுவர்கள்ல ஏற்படக்கூடிய கோடுகள் கிறுக்கல்கள் எங்க இருக்கிறதோ அங்கு வாசம் புரிவது இல்லை. சோ இப்ப சுவர்கள்ல எக்காரணத்தை முன்னிட்டும் என்ன பண்ண வேண்டாம்னா கிறுக்கல்கள் இருக்க வேண்டாம். எந்த வீட்டில் கிறுக்கல்கள் இருக்கிறதோ அந்த வீட்டில் கண்ணாடி உடையும். கிறுக்கல்கள் உள்ள வீட்டில் கண்ணாடியும் கடிகாரமும் சரிவர இயங்கவே இயங்காது. அதனால கிறுக்கல்களை சரி பண்ணிட்டீங்கன்னா கண்ணாடி உடையிறத நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா தவிர்க்க முடியும். அதனால உடைந்த கண்ணாடி இருந்து அந்த பொருளை பயன்படுத்தினால் அம்பாளுக்கு பிடிக்காது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பூஜை பாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அதுல ஓட்டை ஏற்பட்டு உடைச்சல் இருந்து அதை திரும்ப திரும்ப மீண்டும் நம்ம ராசி என்ற பெயர்ல பயன்படுத்துறோம், அல்லது தெய்வ படங்கள் உடைஞ்சு இருக்கிறத நம்ம அதிர்ஷ்டம் என்ற பெயர்ல பயன்படுத்துறோம்னா அங்கேயும் அம்பாள் இருக்க மாட்டான். இந்த செயல்கள் எல்லாம் அம்பாளை வந்து அதிகமாக வருத்தப்பட செய்யும். இதனால் அவள் விலகி விடுவாள். இதன் மூலம் நமக்கு நோயும் கடனும் கண்ணீரும் வீட்டுல வரும். ஸோ உங்க வீட்டுல கண்ணீரும் சண்டையும் நோயும் நைட்டு வருதுன்னா உங்க வீட்டுல ஏதோ ஒரு இல மகாலட்சுமி இல்லைன்னு அர்த்தம், அம்பாள் விரும்பாம இருக்கான்றது அர்த்தம். அதனால இந்த தவறுகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கோங்கன்னா திருத்திக்கோங்க. இதன் மூலம் நன்மை உங்களுக்கு கட்டாயமாக நடக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. மகாலட்சுமி தாயாருக்கு விரும்பாத பொருட்கள் என்ன, இந்த மாதிரி உடைந்த பொருள், உடைந்த கண்ணாடி, துணிகள்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் மக்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. என்ன தாயாரினுடைய பூஜை செஞ்சாலும் அவங்கள வீட்டுக்கு அழைச்சாலும் எப்படி நம்ம வீட்டை முதல்ல வச்சுக்கணும், அவங்கள வராங்க அப்படின்னா நம்ம எப்படி தயார் பண்ணி வைக்கணும் அப்படின்றது இந்த பதிவின் வாயிலாக தெரிஞ்சது. அற்புதமான பதிவு குருஜி, நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. குருஜியை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் இல்ல ஆன்லைன்ல கன்சல்டேஷன் வேணும், வாஸ்து ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஏப்ரல் மாதம் 26, 27 2 நாட்கள் 4 to 6 மணிக்குள் 2 மணி நேரம் ஜூம் மீட் வாயிலாக நடைபெற இருக்கிறது. கீழே தந்திருக்கிற எண்களுக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்தால் போதும். கட்டணத்திற்கு உட்பட்டது. உங்க லைஃபை எப்படி நீங்க மாத்தி அமைச்சுக்கிறது, எந்த பிரச்சனையில இருக்கீங்க, அதுல இருந்து எளிமையா எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் குருஜி இந்த வகுப்புல கத்துக் கொடுக்க இருக்காங்க.